ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா கிளாக் டவரில் சுற்றி உள்ள 3 ஹிடன் பிளேஸ். முதல்ல கிளாக் டவரில் இந்த டவருக்கு பின்புறம் இப்படி ஓடிட்டே இருக்க நெட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 999 வர வெயிட் பண்ணுங்கள் கைஸ். 999 வர வெயிட் பண்ணணும். இப்போ தப்பாக செஞ்சுட்டு திருப்பி செஞ்சு கணிக்கு இதில் இந்த கதவுக்கு நேராக ஓடிட்டே இருக்கணும் கைஸ். இந்த பேக் சைடில் இந்த கதவுக்கு நேராக ஓடிட்டே இருக்கணும். நெட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 999 வர ஓடணும் கைஸ். 999 வர நீங்கள் அந்த இடத்துலேயே ஓடிட்டுருக்கணும். 999 வந்தோடனே இங்கே இந்த படியெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் ஓடணும் கைஸ். ஓடிட்டே இருக்கணும், கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஓடிட்டே இருக்கணும், எதுவுமே நீங்கள் இடையில எதுவுமே பண்ணக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிறேன் ஓடிக்கொண்டே இருக்கணும். சில்லுண்டு ஓடவா 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 ஓடு 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 கரெக்டாக அந்த ராக் இருக்கலாம், அந்த ராக், அந்த பாறை கிட்ட வர பஸ்ஸில் நெட் ஆன் பண்ணி பிஸ்ட் பண்ணணும் கைஸ். நெட் ஆன் பண்ணி பிஸ்ட் பண்ணணும். அப்படி லைட்டாக ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணி பிஸ்ட் பண்ணணும் கைஸ். ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணி பிஸ்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம நெட்டு கரெக்டாக டவர் வந்தோன்னா நம்ம டவருக்குள்ளே போயிடுவோம். இங்கேருந்து எனிமியை சுடலாம், எனிமி அடி வாங்குவாங்க. எனிமி யாரும் இல்லாதனால என்னால் அடித்து காணிக்க முடியல. எனிமி இருந்தால் அடித்து காணிக்கலாம். ஐடி பேன் ஆகாது கைஸ், ஐடி பேன் ஆகாது. நீங்கள் நம்பிக்கையாக பண்ணலாம் இந்த ட்ரிக்கை, ஐடி பேன் ஆகாது. இது ஃபண்டிலே இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். ஆனால் இப்போ உள்ள பிளேயருக்கு யாரும் அவ்வளோ தெரியறதில்லை, அதனால் நான் போட்டு காணிக்கிறேன் கைஸ். கொஞ்சம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். வியூஸும் இல்லை, இதான் நம்ம சேனலோடைய 3வது வீடியோ. வியூஸே இல்லை கைஸ். வர 2, 3, 5 அப்படி தான் கைஸ் வியூஸ் இருக்குது. ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இப்போ புதுசாக வந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஐடி பேன் ஆகாது. என்னோட ட்ரிக்கும் இருக்குது, அதை நான் சொல்லி தரேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 ட்ரிக்கில் எந்த ட்ரிக் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரிக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், அடுத்த ட்ரிக் பார்க்க போகிறோம். அடுத்த ட்ரிக் என்னன்னா, அந்த கேபிள் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பிளாக் கலர் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது கைஸ். அங்கேயும் இதே மாதிரி தான். இந்த பாக்ஸோ 2வது பாக்ஸோ எந்த பாக்ஸும் பேசலாம் கைஸ். பின்புறம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். நெட் ஆஃப் பண்ணணும். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு 999 வர அதே இடத்துல ஓடணும் கைஸ். 999 வந்த பிறகு இங்கேருந்து அதே டிஸ்டன்ஸ் தான் கைஸ். அந்த ராக் வரைக்கும் நீங்கள் ஓடணும். ராக் வரைக்கும் ஓடணும். ராக் அவுட்டு கொஞ்சம் தாண்டி ஓடணும் கைஸ். ராக் அவுட்டு கொஞ்சம் தாண்டி ஓடணும். ஆனால் லாஸ்ட்டு ட்ரிக்கில் அந்த ராக்குக்கு ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். அந்த ராக்குக்குள்ளேயும் நம்ம போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓடணும் கொஞ்சம், அந்த ராக்கை தாண்டி ஓடணும். ராக்கை தாண்டி ஓடணும் கைஸ். ராக்கை தாண்டி ஓடிட்டு இதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், வேறு ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. பிஸ்ட் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பிஸ்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் ரன்னிங்லேயே அடிச்சுட்ருக்கணும். அப்போ நம்ம அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்கு போயிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது ஒரு ஹிடன் பிளேஸ். இது ஹிடன் பிளேஸ் நம்பர் 2. நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வியூஸே போல் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாருங்கள் கைஸ். வேறு ஏதாவது ஹிடன் பிளேஸ், வேறு ஏதாவது இடத்துல ஹிடன் பிளேஸ் வரணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன் கைஸ். ஃபேக்ட்ரி எல்லா இடத்துலையும் ஹிடன் பிளேஸ் போடலாம். சொல்லுங்கள் கைஸ். ஹிடன் பிளேஸ் எல்லா இடத்துலையும் போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ரேங்க் புஷு, முக்கியமாக ரேங்க் புஷுக்கு தான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்த ஹிடன் பிளேஸ் பார்க்கலாம் கைஸ். அடுத்த ஹிடன் பிளேஸ் அந்த பாறை தான். அந்த பாறை வரைக்கும் நம்ம இதுவரை ஓடிட்டுருந்தோம். ஆனால் இப்போ அந்த பாறையிலேயே நம்ம ஒழிய போகிறோம். கைஸ், அந்த பாறையிலையும் இதே ட்ரிக் தான், சேம் ட்ரிக் தான். பாறையிலையும் வெளியே இருக்குது. எனிமி வேறு வந்துடுவாங்க கைஸ். எனிமிட்ட சமாளித்து போகிறதுக்கு முன்னாடி பெரிய விஷயம். இவ்வளோ ஆள்லாம் எடுத்து போட்டு எனிமிட்டருந்து சமாளித்து போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிட்டு கைஸ். இப்போ எனிமி திருப்பி முட்டை வருவான். பாறைக்கு மேலே ஏறி அவனுக்கு காரை கொளுத்தி விட்ருவேன் கைஸ். அவன் பயந்தே ஓடிடுவான். அவன் பயந்து போயிடுவான் கைஸ்.
இந்த பாறைக்கு பின்னாடி வந்து இப்படி ஓடணும் கைஸ். அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு நெட் ஆஃப் பண்ணணும் கைஸ். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு 999 வர ஓடணும் கைஸ். நெட் ஆஃப் பண்ணிவிட்டு 999 வர ஓடணும் கைஸ். அதே இடத்துல சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாம் இந்த 3 இடத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் கைஸ். எடுத்து ஓடணும் கைஸ். எவ்வளோ தூரம் அந்த ஹரிசானல் தாண்டி ஓடணும் கைஸ். ஹரிசானல் தாண்டி ஓடிக்கிட்டு நெட் ஆன் பண்ணி சேம் பெஸ்ட்டு தான் கைஸ். சேமாக பெஸ்ட் அடித்தாலே போதும். அவ்வளோதான். சேமாக பெஸ்ட் அடித்தாலே போதும். பெஸ்ட் அடித்தாலே இந்த ராக்குக்குள்ளே போயிடலாம் கைஸ். எல்லா ஹிடன் பிளேஸுக்கும் இந்த 3 ஹிடன் பிளேஸுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். வேறு ப்ரொசீஜரே கிடையாது. ஒரே ப்ரொசீஜர். ரேங்க் பூஸ்ட் டைம்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இப்போது உங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஹிடன் பிளேஸு, தரமான ஹிடன் பிளேஸு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐடி பேனாக வாய்ப்பே இல்லை கைஸ். ஐடி பேனாக வாய்ப்பே இல்லை. ஆனால் உள்ளேருந்து இந்த இடத்துலலாம் இருந்து சுட்டிங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுத்தா ஐடி பேன் ஆகும். மோஸ்ட்லி சுடாமல் இருங்க கைஸ். அதெல்லாம் சர்வே அடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் ஆகும். சர்வே அடிக்கலாம் கைஸ். நீங்கள் மற்றபடி ஏதாவது இந்த பேட்டர் ராயல் அதிலலாம் போனீங்கன்னா ஹிடன் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரேங்க் மேட்ச்சில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.